என்னோட பெரிய சீடர்கள் எனக்கு உருவானாங்க. என்னோட வசதியா பொருளாதாரத்திலயோ அல்லது எல்லா விதத்திலுமே பெரிய ஆளா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். நம்ம ஜாலியா இருப்பேன். என்ன விட கீழ இருக்கிறவங்கள எனக்கு புடிக்கிறதில்ல. கீழவா நெறைய பேர் போயிருந்தும் பார்ப்பேன். நான் எதுக்கு சராசரி மனிதர்களோட ஒத்திசைவு கொண்டு கூட நடக்கிறேன் அப்டின்னா, அப்பதான் அவங்கள கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். ரொம்ப ஈஸி நான் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறது. ஒத்துக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இல்ல, 100 பேர் இல்ல, கூட்டமே கூட வந்துரும். நீங்க ஒரு பந்தா பேர் வழியா இருந்தீங்கன்னா தான் இந்த சமூகம் மதிக்குது. அவங்கள தான் வந்து பெருசாவும் நெனச்சுன்னு இருக்கோம். நான் வந்து பந்தா பேர் வழியாலாம் இல்ல, உண்மை புரிஞ்சுக்கினவன். என்ன பந்தாவா பார்க்கறதும் பார்க்காததும் உங்க சொந்த சந்தர்ப்பம் தான். பட் ஆனா நான் நல்லா குடிக்கிறது, போய் பப்ல போய் டான்ஸ் ஆடுறது, ஆமா. அதெல்லாம் ஒரு விஷயமும் எனக்கு அது ஒரு விஷயமாவும் தெரியறதும் இல்ல. நான் ஜாலியாவும், கொண்டாட்டமாவும், மகிழ்ச்சியாவும் இருக்கிறேன். பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தாக்கா, வாழ்க்கைய வந்து கொண்டாடிட்டு கடவுளோட போயிடணும்னு. இந்த சீடர்களுக்கு நான் சொல்றது அப்படித்தான். நீ ஏதோ ஒரு மதத்திலயோ, ஏதோ ஒரு ஜாதியிலயோ பொறந்துவிட்டு அதையே புடிச்சுன்னு இருந்தியான்னா, அத தாண்டி உன்னால சிந்திக்கவே முடியறதில்ல. உணவு ஒழுக்கமோ, இல்ல உடை ஒழுக்கமோ உன்ன வந்து பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிறதுக்காக இருக்குது. நீ கத்துக்கிறதெல்லாம் உன்ன வச்சு நீ பெரிய ஆளுன்னு நிரூபிக்கிறதுக்கான முயற்சி மட்டும் தான் செஞ்சுன்னுக்குற. உண்மையிலேயே நீ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, எந்த நிரூபணமும் தேவையே இல்ல. யார்கிட்டயும் போய் நீ நிரூபிக்க வேண்டிய அவசியம் பாரு 5 அறிவு உள்ள வரைக்கும் எல்லாமே நிரூபிக்காம அவ்வளோ அழகா கொண்டாட்டமா இருக்குது. இந்த 6வது அறிவு, பகுத்தறிவு வந்துட்டோனே, நிரூபிக்கிற முயற்சி தான் ரொம்ப போராட்டமா பண்ணின்னுக்கிறேன். அப்போ நான் என் இயல்பை நான் எங்க திருத்திக்கினேன், எங்க மாத்திக்கினேன் அப்படின்னா, எனக்கு எங்க வலிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோ எளிமையா சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றானேன்றதுல தான் வலிக்குது. இத விட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அதுதான் எனக்கு பெரிய கஷ்டம்.